கடந்த ஒரு வாரமாகவே வந்து நடிகர் கிங்காங் மகள் திருமணம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் வந்து பயங்கர சென்சேஷன். சோஷியல் மீடியாவில் வந்து எங்கே திரும்பினாலும் இதை பற்றி தான் தம்ப்லைனில் ஒரு பெரிய வீடியோக்கள்லாம் பார்த்தோம். சோஷியல் மீடியாலையும் யூடியூப்லேயும் எனக்கே பல பேர் ஃபோன் பண்ணி, எங்கே நீங்கள் சினிமா ரிப்போர்ட்டர் தானே, கிங்காங் கல்யாணம் இப்படி தான் நடந்ததா, இவ்வளோ பிரம்மாண்டமாக நடந்ததா, இவ்வளவு கிராண்டாக நடந்ததா, அவருக்கு எப்படி இவ்வளவு கோடி பணம் அப்படிலாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னையா இது, என்னென்னத்தையோ போட்டு மக்கள்கிட்ட இவ்வளோ ஒரு தவறான தகவலை கொடுத்துருக்காங்களே அப்படிங்கிறதுனால தான் இந்த வீடியோவை நம்ம பேசுகிறோம். ஆக்சுவலாக கிங்காங் இவர் வந்து வந்தவாசி பக்கத்தில் இருக்க ஒரு சின்ன கிராமத்தை சேர்ந்தவர். அவருடைய இயற்பெயர் வந்து சங்கர். அவங்க குடும்பத்தில் ஒரு 4 பேரோட கூட பிறந்தவர். சினிமாவில் எப்படியாவது வரணும், தன்னுடைய உருவகமாக ஒரு பெரிய விஷயமே கிடையாது, வாய்ப்பு கிடைச்சா போகணும் அப்படி சென்னைக்கு வந்தார். சென்னையில் வந்தப்போ பார்த்திங்கன்னா இவர் மாதிரியே இருக்கக்கூடிய தவக்கலை, அப்புறம் இன்னும் 2 பேர் இருந்தாங்க. ஸோ அவங்களோட இவருக்கும் ஒரு வாய்ப்பு தேடி கோடம்பாக்கம் பக்கம் அலைஞ்சார். அப்போ தான் கலைப்புலி சேகரன் தயாரிப்பாளர், இயக்குனர், விநியோகஸ்தகர் அவர் கண்ணில் பட்டார். அவர் கண்ணில் பட்டோன்னு அவர் தயாரித்த முதல் படத்தில் இவருக்கு வாய்ப்பு கொடுத்தாரு. ஸோ கிங்காங் அப்படிங்கிற பேரோட சினிமாவில் அறிமுகமாகி பல படங்கள், ரஜினி, கமல், இப்படி நிறைய நடிகர்களோட நடித்து 300க்கும் மேற்பட்ட படங்கள் நடிச்சிருக்காரு. தமிழ் மட்டுமல்ல, தெலுங்கு, கன்னடம், மலையாளம்னு எல்லா லாங்குவேஜிலையும் நடித்து இவர்கிட்ட பெரிய ப்ளஸ்ஸே என்னென்னாக்க அந்த ஒரு கண்ணு உருட்டி உருட்டி பார்ப்பார், சூப்பராக டான்ஸ் ஆடுவார். ஸோ டைலாக் டெலிவரி அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதனால் அந்த காலத்தில் இவர் பார்த்தாலே சிரிப்பாங்க. ஸோ சினிமா தான் அவருக்கு பெரிய புகழை வாரி கொடுத்தது. உச்சத்தில் இருக்காருன்னு பார்த்தா ஷூட்டிங் வந்து வருஷத்தில் ஒரு 2 மாதம் 3 மாதம் தான் இருக்கும். ஒரு 4 நாள் 3 நாள் ஒரு படத்துக்கு கொடுப்பாரு. அதை தாண்டி மற்ற வருஷம் பூரா பிஸியாக இருப்பார். என்னென்னு பார்த்தா இந்த ஸ்டார் நைட்னு கலை நிகழ்ச்சிகள் நடக்கும், நிறையா உலக நாடுகளில் நடக்கும், அப்புறம் பல்வேறு மாநிலங்களில் நடக்கும். அதுக்கெல்லாம் இவர் புக் பண்ணி கூட்டிகிட்டு போவாங்க அந்த ஏஜென்சிஸ்லேருந்து. அப்புறம் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் இவர் போகாத கோயில் திருவிழாக்களோ இல்லைன்னா திருமண விழாக்களோ இல்லை அப்படி சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து எல்லா திருமண நிகழ்ச்சிகள்லையும் ஒரு பெரிய ஆர்கெஸ்ட்ரா வச்சு ஒரு டான்ஸ் வச்சாங்கன்னா கிங்காங் தான் அங்கே டான்ஸ் ஆடுவார். அதற்கப்புறம் தமிழகத்தில் இருக்க எல்லா கோவில்கள்லையும் திருவிழாக்கள் நடக்கும். அந்த திருவிழாக்களில் பார்த்திங்கன்னா இவரோட நடனம் இருக்கும். அதே போல் கும்பாபிஷேகம் முடிஞ்சு அந்த ஒரு கலை நிகழ்ச்சி வச்சாங்கன்னா அந்த கலை நிகழ்ச்சிகளில் கிங்காங்கோட டான்ஸ் இருக்கும். இப்படி எல்லா இடத்துக்கும் போய் கடுமையாக உழைச்சி வந்து ரொம்ப சிக்கனமாக சேர்த்தார். தான் கல்யாணத்தை பண்ணிக்கிட்டார். இவர் கல்யாணத்தை வந்து விஜயகாந்த் தலைமையில் தான் அந்த கல்யாண விழா நடந்தது. ஸோ கல்யாணத்தை பண்ணதுக்கப்புறம் அவருக்கு வந்து 2 மகள்கள் 1 மகன், 3 குழந்தைகளை நல்லபடியாக வளர்த்து சூப்பராக படிக்க வச்சார். ஸோ மூத்த மகள் கீர்த்தனாவை தான் இப்போது திருமணம் நடந்திருக்கு. நேற்றைய தினம் அறுபடை முருகன் கோவில் பெசநகரில் நேற்று மாலை வந்து அந்த பொண்ணுக்கு வரவேற்பு நிகழ்ச்சி அசோக் நகரில் இருக்க ஒரு தனியார் திருமண மண்டபத்தில் நடந்தது. ஸோ 5 வருஷமாக மகள் வந்து காதலிச்சாங்க. சொந்தமாக வந்து எம்ஜிஆர் நகரில் ஒரு வீடு வாங்கி கட்டி அந்த வீட்டில் தான் குடியிருந்தார் ஒரு 10-15 வருஷமாக. ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் முன்னேறி செட்டில் ஆகி 3 குழந்தைகளை பெற்று வளர்த்து ஆளாக்கி அதுங்களுக்கு வந்து அப்புறம் படிக்க வச்சு சொந்தமாக ஒரு வீடு வாங்கி இவ்வளவு வாழ்க்கையை ரொம்ப ஒரு க்ளீனாக வந்து ஒரு வாழ்க்கையை வந்து வாழ்ந்தார். அப்படி வாழ்ந்த வந்து தான் மகள் வந்து காதலிக்கிற விஷயம் வந்து முதல்ல கிங்காங்கோட அம்மாவுக்கு தெரிஞ்சிருக்கு. அம்மா ஆதரித்து அப்புறம் அவங்க மருமகள்கிட்ட சொல்லியிருக்காங்க. ஸோ கிங்காங்கோட ஒய்ஃபாக அதை ஆதரித்ததுக்கப்புறம் கிங்காங்கிட்ட சொன்ன உடனே 2 பெண்களுமே, அம்மா மனைவி 2 பேருமே ஒத்துக்கிட்டதுனால இவர் வேறு ஒன்றுமே பண்ண முடியல. ஸோ மகளோட ஆசையை நிறைவேற்றுறேன் அப்படின்னு சொல்லி இவரும் அந்த திருமணத்துக்கு ஓகே சொன்னார். பையன் பேர் வந்து நவீன், ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை பார்க்குறாரு. ஸோ இவங்க கல்யாணம் காதல் கல்யாணம் ஆரம்பித்து பெற்றோர்கள் சம்மதத்தோட இரு வீட்டார் ஒரு சம்மதிச்சு ஒரு அரேஞ்சு மேரேஜாக ரெடியாச்சு. ஸோ கல்யாணத்துக்கு பத்திரிக்கை வைக்கணும் ரொம்ப சிம்பிளாக தான் முதல்ல பிளான் பண்ணியிருக்காரு கிங்காங். அதனால தான் வந்து மண்டபத்தை ஒரு 6 மாதம் முன்னாடியே அசோக் நகரில் இருக்க ஒரு மண்டபத்தை ஃபிக்ஸ் பண்ணார். கல்யாணத்தை வந்து கோயிலில் வச்சுக்கலாம்னு சொல்லி பெசநகரில் இருக்க அறுபடை முருகன் கோவிலை ஃபிக்ஸ் பண்ணிட்டார். ஆனால் பத்திரிக்கை கொடுக்கணும் அப்படின்னோட பத்திரிக்கை அடித்து பிடிச்சி சொந்த பந்தத்துக்கெல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் அவருக்கு வந்து ரொம்ப க்ளோஸ் அன்புமணி தான் கல்யாணத்துக்கு வந்துருந்துருக்கார். அதனால் அன்புமணி ராமதாஸை போய் சந்தித்து பத்திரிக்கை கொடுக்கணும்னு போயிருக்காரு. அப்போ பத்திரிக்கை கொடுத்த உடனே அவர் பத்திரிக்கை கொடுக்குற அந்த வீடியோ வந்து ஒரு நண்பர் எடுத்து அவரோட சோஷியல் மீடியாவில் போட்டிருக்காரு. அது அப்படியே வந்து அன்புமணியோட அந்த பாமக குரூப்லலாம் போயிருக்கு. அது அப்படியே போனதுக்கப்புறம் சினிமா குரூப்லலாம் வந்தவுடனே ஒட்டு மொத்தமாக அந்த வீடியோ வைரல் ஆச்சு. ஸோ அதுக்கப்புறம் இவர் எங்கே போய் பத்திரிக்கை கொடுத்தாலும் அந்த ஃபோட்டோ வீடியோவை கிங்காங் தன்னுடைய சமூக வலைதளத்தில் பதிவிட ஆரம்பித்தார். அதே போல் அந்த ஃபோட்டோ வீடியோக்களை மற்ற யூடியூப் சோஷியல் மீடியாலெலாம் போட ஆரம்பித்தாங்க. அதனால் வந்து கல்யாணம் தான் வைரல் ஆகும்னு பார்த்தா இவர் பத்திரிக்கை கொடுக்குற அந்த படலமே பயங்கர வைரல் ஆச்சு. தொடர்ந்து வந்து விஜய் சேதுபதி, சிவகார்த்திகேயன், டி ராஜேந்தர்
இப்படி முக்கியமான அத்தனை பேரையும் பார்த்து பத்திரிக்கை கொடுத்தாரு. ஸோ டி ராஜேந்திரனை பார்த்து பத்திரிக்கை கொடுக்குறப்ப அவர் கையோட அடுத்தது நான் எடுக்க போகிற படத்தில் நீ நடிக்க போகிறையா அப்படின்னு சொல்லி ஒரு தொகையை கொடுத்து அட்வான்ஸ் பண்ணிட்டார் படத்துக்கு. ஸோ சினிமா வாய்ப்பும் கிங்காங்க்கு கிடச்சிது டி ராஜேந்திரன் மூலிமா. அடுத்து பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி வந்து பத்திரிக்கையை வந்து மண்டி போட்டு அவரோட உயரத்தில் தானும் இருக்கணும்னு ஆசைப்பட்டு வாங்கினார். அதே போல் தான் சிவகார்த்திகேயனும் நீல் டவுன் பண்ணி அந்த பத்திரிக்கையை வாங்கினார். இப்படி எல்லாருமே வந்து ஒபே பண்ணி வாங்கினாங்க. சிஎம்ஐ சந்தித்து பத்திரிக்கை வச்சார், உதயநிதி சந்தித்து பத்திரிக்கை வச்சார். ஏன் இங்கேருந்து கர்நாடகா ட்ராவல் பண்ணி போய் சிவராஜ்குமாரை பார்த்து பத்திரிக்கை வச்சார். சிவராஜ்குமாரோட ஒரே ஒரு படத்தில் நடிச்சிருக்கார் போல இருக்குது, கன்னட படத்தில். அதை ஞாபகம் வச்சு அவர் மேனேஜருக்கு ஃபோன் பண்ணி அப்புறம் அவர் பர்மிஷன் கேட்டு வீட்டுக்கு போயிட்டார். அவர் இருக்கிறப்ப சுச்சுவேஷனில் பார்த்தா இவரை பார்க்கவே மாட்டாருன்னு பார்த்தா உள்ளே கூப்பிட்டாராம். உள்ளே கூப்பிட்டு உட்கார வச்சு ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்திருக்காரு. அப்புறம் பத்திரிக்கை கொடுக்கணும் அப்படின்னோன்னு வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி மனைவியை வர சொல்லி அவங்க 2 பேரும் தம்பதியாக இருந்தது அந்த பத்திரிக்கையை வாங்கியிருக்காங்களாம். ஸோ ஒரு சின்ன நடிகர் தான், அவர் நினச்சிருந்தா ரிசப்ஷனில் கொடுத்துருப்போன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் வீட்டில் உட்கார வச்சு அவருக்கு பத்திரிக்கை வாங்கி சாப்பிட்டு போன்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் கேப்டன் மேலே அவ்வளவு அபிப்பிராயம் கிங்காங் இருக்குது. அவர் உயிரோடு இருந்திருந்தானா இன்றைக்கி அவரை வச்சு தான் அந்த கல்யாணத்தை நடத்தியிருப்பார். அவர் இல்லைங்கிறதுனால அவங்க மனைவியை போய் சந்தித்து பத்திரிக்கை கொடுத்துருக்காங்க. அவங்க வந்து கேப்டனோட ஆசை கண்டிப்பாக இருக்குன்னு சொல்லி அவங்களும் வந்து வாழ்த்தி அனுப்பிச்சிருக்காங்க. அது மாதிரி ஒவ்வொரு நடிகர்களுமே தனித்தனியாக போய் பத்திரிக்கை கொடுத்துருக்காரு. எல்லாருமே வரேன்னு சொல்லியிருந்திருக்காங்க. ஆனாலும் இட நெருக்கடி, அதுக்கப்புறம் வந்து அவங்களோட மற்ற கமிட்மெண்ட்ஸு ஷூட்டிங் அப்படிங்கிறதுனால நேற்று வரவேற்புக்கு யாருமே பெருசாக வர முடியல. ஸோ காலம்பர திருமணம் வந்து பெசன்ட் நகரில் நடந்தது. அதுக்கு ஒரு சில முத்துக்காலை அப்படிங்கிற பைல்வான் ரங்கநாதன், கயல் தேவராஜ் உள்ளிட்ட ஒரு 4-5 நடிகர்கள் போயிருக்காங்க, வாழ்த்து சொல்லிட்டு வந்திருக்காங்க. நேற்று மாலை வந்து அந்த திருமண மண்டபத்தில் பார்த்தா எக்கச்சக்கமான கூட்டம். ஸோ கிங்காங் வீட்டு திருமணம்னு நியூஸ் வெளியில் பரவணுன்னு ரசிகர்கள் கூட்டம் நிறைய ஆர்டிஸ்ட் வரப்போகிறாங்க, அவங்க கூட ஃபோட்டோ எடுத்துக்கலான்னு சொல்லி பப்ளிக் கூட்டம் எக்கச்சக்கமாக வந்ததுனால கண்ட்ரோலே பண்ண முடியலையா. ஸோ சிஎம் வந்துட்டு போனதுக்கப்புறம் கலைபர மாதிரி ஆயிடுச்சு அந்த இடமே. ஸோ சிஎம் வரதுனால போலீஸார் பலத்த பந்தோபஸ்து போட்டு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருந்தாங்க. முதல்வர் மு.க. ஸ்டாலின் நேரில் வந்தார். அவரை வந்து கிங்காங் ரிசீவ் பண்ணி கூட்டிகிட்டு போனார். மணமக்களுக்கு வந்து அந்த பசுமை பரிசை கையில் கொடுத்தாரு. கூட வந்து அமைச்சர் மா சுப்பிரமணியம் போனாங்க. அதே போல் தமிழ்நாடு ஸ்லம் கிளியரன்ஸ் போர்டு சேர்மன், வீட்டு வசதி வாரிய தலைவராக இருக்கக்கூடிய நடிகர் சங்கத்தினுடைய துணைத் தலைவராக இருக்கக்கூடிய பூச்சி முருகனும் போயிருந்தார் கூட. ஸோ அவங்க வந்து மணமக்களுக்கு வாழ்த்தை வழங்கிட்டு கிளம்புனாங்க. அதை தாண்டி பார்த்திங்கன்னா ஒரு 2-3 சின்ன ஆர்டிஸ்ட் மட்டும் தான் போயிருக்காங்க கல்யாணத்துக்கு. கிங்காங் கூட சேர்ந்து நடித்தவங்க, கிங்காங் கூட நெருங்கிய தொடர்பில் இருக்கவங்க. அதை தாண்டி வேறு யாருமே போகலை. ஸோ பெரிய ஏமாற்றம் தான் அவருக்கு. ஆனாலும் வந்து அவர் வந்து எல்லோரும் வரணுங்கிறதுக்காக இதை பண்ணலை. ஸோ அவர் செய்ய வேண்டிய கடமையை செஞ்சார் க்ளீனாக. அதனால் வர்றவங்க வரட்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு தான் பத்திரிக்கை கொடுத்தாரு. அந்த பத்திரிக்கை கொடுக்குறப்ப பல பேர் வந்து நான் வர முடியாதுன்னு சொல்லி அப்போயோ அவங்களால முடிஞ்ச அன்பளிப்பை கொடுத்துருக்காங்க கிங்காங்கிற்கு. அவர் வந்து சோஷியல் மீடியாவில் வந்த மாதிரி பெரிய ஹெலிகாப்டர்லேருந்து இந்த பொண்ணை இறக்கவோ ஹெலிகாப்டர்லேருந்து பூ தூங்குறவோ அது மாதிரிலாம் நடக்கலை. அதே போல் திருமணத்துக்கு வந்து எடைக்கு எடை தங்கம் வெள்ளின்னு சீர்பொருட்களை கொடுத்தாருன்னு சொல்கிறதும் தவறு. அது மாதிரி எதுவும் நடக்கலை. அதே மாதிரி ஒரு பெரிய பாஷான மண்டபத்தில் ஒரு கன்வென்ஷன் சென்டர் மாதிரி இடத்துலையோ இல்லை ஸ்ரீவாரி வெங்கடாஜலபதி பேலஸ் அந்த மாதிரி மண்டபத்துலையோ நடக்கலை. ஒரு சாதாரண வீட்டுக்கெல்லாம் நடக்கிற ஒரு சின்ன மண்டபத்தில் தான் இந்த கல்யாணத்தை பிளான் பண்ணியிருந்தார். சோஷியல் மீடியாவில் தான் கண்ணா பின்னான்னு போட்டு கிங்காங் கேது இவ்வளோ பணம், இவ்வளவு கிராண்டாக திருமணம் அப்படிலாம் வந்து தகவல். நிச்சயம் அது மாதிரி எதுவுமே நடக்கலை. ரொம்ப எளிமையாக 2 வீட்டார் மட்டுமே கலந்து கொண்ட திருமணமாக நடந்தது. காலம்பர பெசநகர் அறுபடை முருகன் கோவிலில் மாலையில் வந்து ஒரு சின்ன மண்டபத்தில் வரவேற்பு விழா நடந்தது. அதில் விழாவுக்கு வந்த முக்கியமான ஒரு சீஃப் கெஸ்ட் அப்படின்னு பார்த்தா தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் தான். ஸோ அவர் வந்து ஒரு சின்ன நடிகர் தான், நிச்சயமாக அவர் வரணுங்கிற அவசியமே இல்லை. ஆனால் வந்து பத்திரிகை கொடுத்தாருன்னு மதித்து ஒரு முதலமைச்சரை நேராக நடிகர் கிங்காங் வீட்டுக்கு வந்து அந்த ஒரு திருமண விழாவில் வந்து ஒரு மணமக்களை ஆசீர்வாதம் பண்ணி பரிசு கொடுத்துருக்காரு அப்படின்னா உண்மையிலே அவரோட எண்ணத்தை பாராட்டணும். அதே போல் வேறு எந்த பெரிய நடிகர்கள் வராட்டினாலும் பரவாயில்லை. ஸோ வந்தவங்களை நிறையா கவனிக்கணும், அவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும்னு எல்லாரையும் வரவேற்று அழைத்து போய் மேடையில் அறிமுகப்படுத்தி வச்சு ஃபோட்டோ எடுக்க வச்சு சாப்பிட வச்சு அனுப்பிச்சிருக்காரு. கூட்டம் தான் கட்டுக்கடங்காமல் போனதுனால கொஞ்சம் ஒரு மாதிரி மண்டபமே ஒரு மாதிரி கூட்ட நெரிசலில் தவிச்சிருக்கு. அதை தாண்டி வேறு எதுவுமே கிராண்டாக பண்ணலை. அவர் சக்திக்கு என்ன முடியுமோ அதை அவர் சிறுக சேர்த்து வச்ச பணத்தில் தான் பண்ணியிருக்கார் கிங்காங். நிச்சயமாக கிங்காங் மாதிரி அவர் ஒரு ஜெனூன் பர்சன்.
தன்னுடைய மொத்த உழைப்பையும் மூத்த பொண்ணுக்காக செலவு பண்ணியிருக்காரு. இன்னும் அடுத்த ஒரு பொண்ணு இருக்காங்க, படித்து முடிச்சுட்டு இப்போ தான் காலேஜ் படிச்சுட்டு இருக்காங்க. அடுத்து ஒரு பையன் இருக்கார், அவர் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்காரு. ஸோ அடுத்த 2 பேரையும் கரை சேர்க்கணும். அதற்கு வந்து கிங்காங் வந்து இன்னும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு பணம் சேர்த்து வைக்கணும். அப்படிங்கிறதுனால அவர் வந்து சினிமா மட்டுமே ஒரு வாழ்க்கை கிடையாது, அதை தாண்டி தமிழகத்தில் இருக்கிற பல கோவில் திருவிழாக்கள், கலை நிகழ்ச்சிகள்னு அதுலேயும் தன்னுடைய உழைப்பை கொடுத்து அதில் வர பணத்தை சேர்த்து வச்சு தான் இந்த நிலைமைக்கு வந்திருக்காரு. அது இனியும் தொடரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ ஒரு இன்றைக்கி வந்து தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்தியா பூரா தெரிகிற மாதிரியான ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டாரு. அதனால் அவர் கிராண்டாக பண்ணாரோ பண்ணலையோ, ஆனால் கிங்காங் வீட்டு கல்யாணம் அப்படிங்கிறது நேற்று ஃபுல்லாக ட்ரெண்டிங்காக இருந்தது. ஆனால் அவர் வந்து சோஷியல் மீடியாவில் வர மாதிரி ரொம்ப கிராண்டாவோ பயங்கரமாகவும் பண்ணலை. ஒரு அப்பா பொண்ணுக்கு எப்படி பண்ணுவாரோ அந்த ஒரு கல்யாணத்தை தான் பண்ணியிருக்காரு. ஸோ அதை தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ வாயிலாக சொல்லிக்கிட்டோம். நன்றி.